லெஜண்டரிடமில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாரதிராஜா 84 வயதில் காலமானார். இது இந்திய திரையுலகில் ஒரு அசாதாரண காலகட்டத்தின் முடிவை குறிக்கிறது. இயக்குனரி மயமென்றன் புடனழைக்கப்பட்ட அவர் சென்னையில் உள்ள நீலாங்கரையில் தனது வீட்டில் நீண்டகால சுவாச நோய் மற்றும் வயது சார்ந்த உடல் நலக்குறைவு. அவரது மறை உலகமெங்கும் உள்ள லட்சக்கணக்கான ரசிகர்கள், கலைஞர்கள் மற்றும் திரைப்படாளர்களை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாரதிராஜா ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகில் கிராமிய வாழ்க்கையின் உண்மையான அழகை திரைக்கு கொண்டு வந்த புரட்சிகரமான பார்வையாளர் ஆவார். பெரும்பாலான படங்கள் நகரங்கள் மற்றும் அதீதகற்பனை கதைகளைக் காட்டிய காலத்தில் அவர் உண்மையான கிராமிய கதாபாத்திரங்கள், மனதை தொடும் உணர்வுகள் மற்றும் வலுவான் மனித உறவுகளை அறிமுகப்படுத்தினார். 16 வயதினிலே அலைகளொய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா போன்ற அவரது சிறப்பு படங்கள் இந்திய திரைப்பட வரலாற்றில் புதிய மாற்றத்தை உருவாக்கின. 5 தசாப்தங்களுக்கு நெருக்கமான அவரது புகழ்மிக்க பயணத்தில் ஏராளமான விருதுகள், மரியாதைகள் மற்றும் பாராட்டுகளைப் பெற்றார். அவரது படைப்பாற்றல் தலைமுறைகளாக இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு உத்வேகமாக இருந்தது. சமீப ஆண்டுகளில் அவரது உடல்நிலை பலவீனமடைந்திருந்தது. ஆண்டில் அவரது மகன் மனோஜ் பாரதிராஜாவின் திடீர் மறைவு அவரை மனதளவில் பெரிதும் பாதித்ததாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர். தனிப்பட்ட துயரங்கள் இருந்த போதிலும் அவர் பணிப்பு, ஆர்வம் மற்றும் கலை நேர்த்தியின் அடையாளமாக இருந்தார். இன்று திரையுலகம் தலைவணங்கி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. பாரதிராஜா என்று நம்முடன் இல்லாவிட்டாலும் அவரது கதைகள், கதாபாத்திரங்கள் மற்றும் திரை மந்திரம் என்றென்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். அமைதியில் இளைப்பாருங்கள். பாரதிராஜா, உங்களின் பாரம்பரியம் என்றும் நிலைத்திருக்கும். உங்களின் சினிமா பங்களிப்பு எப்போதும் மறக்கப்படாது.